இல்லை நாளைக்கு உன் பேரனுக்கு ரிசல்ட் வருது. அவனுக்கு என்ன ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் போல இருக்குது. என்ன ஸ்வீட் செய்யலான்னு சொல்லு. குலோப் ஜாமுன். குலோப் ஜாமுனா? ஓகே, கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான்னு தோணுது. தைரியமா செய், ஒன்றும் குறை கிடையாது. ஸ்வீட்டை நல்லா செஞ்சு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணு நாளைக்கு. குலோப் ஜாமுன் ரெசிபி செய்யலாம். இது கோவா செய்ய போறோம் இன்னைக்கு. இது 200 கிராம் கோவா, ஒரு 400 கிராம் சர்க்கரை, 100 கிராம் மைதா, நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்றது. இதை ஃபர்ஸ்ட் இதான் இதுக்கு தேவையான பொருள். எல்லாரும் பேக்கெட்ல மிக்ஸ்ல வாங்கி செய்வாங்க. இது நம்ம கோவால செய்யணும்னா டேஸ்ட் நல்லா அல்டிமேட்டா இருக்கும். தண்ணி ஏதாச்சும் ஊற்றி அரைக்கலாமா? அப்படிதான் ஓட்டணும். அதுக்கப்புறம் தான் ஏன் அப்படியே பிசைஞ்சா என்ன ஆகும்? அது ரொம்ப கெட்டியா இருக்குதுல்ல, பிசைய முடியாது. அதுக்காக மிக்சியில ஒரு ஓட்டிட்டோம்னாக்கா இது மாதிரி சாஃப்டா ஸ்மூத்தா வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு போட்டு கொஞ்சமா சோடா ஊற்றி இது கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா. இது அப்பதான் கொஞ்சம் சாஃப்டா வரும். அதுக்காக உடனே கொஞ்சம் நெய் போட்டு நல்லா இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கோவா மிக்ஸ் பண்ணி வேண்டிட்டேன். இது ஈஸியா, ரொம்ப ஈஸியா செய்திடலாம். அந்த பேக்கெட் மாவை விட இது ஈஸியா செய்திடலாம். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இரநூறு கிராமுக்கு 100 கிராம் போட்டா போதும். 1/4 கிலோன்னா 125 கிராம். அதான் பாதிக்கு பாதி. அப்படி அதே மைதா போட்டோம்னா கரெக்டான ரேஷியோல வரும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். அந்த வெடிப்புலாம் இல்லாம அழகா வரும். இந்த மிக்ஸ்ல எல்லாம் செய்யறாங்களே, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா? அதுதான் மில்க் பவுடரா இருக்கும். இது நம்ம கோவால செய்யறதுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லா ரிச்சா இருக்கும். அதுக்கப்புறம் மைதா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிடும். ரசகுல்லா டோட்டலா வேறயா? அது டோட்டலா வேற. அது வந்து நம்ம பால் திரிய வச்சு அதுக்கப்புறமா பன்னீர் எடுத்து அதை செய்யறது. இது வந்து கோவா வாங்கி வந்து செய்யலாம். சரி, அப்பா என்ன ஏதோ பேரனுக்கு ரிசல்ட் எல்லாம் சொல்றாரு, அது என்ன கதை? ஆமா, நாளைக்கு அவன் எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னைக்கு நாளைக்கு தான் ரிசல்ட் வருது. சரி, எப்படியும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுவான். என்ன இப்ப ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனாம? அவர் குலோப் ஜாமுன்னா ரொம்ப விருப்பமா கேட்பாரு. அதனால அவருக்காக ஸ்பெஷல். கொஞ்சம் இதுக்கு டைட்டா இருந்தா கொஞ்சம் பால் தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். ஒரு கோவா ஒரு மாதிரி இருக்கும். இது மில்கி மிஸ்ட் கோவான்றதால கொஞ்சம் நல்லா கரெக்டான பக்குவத்துல இருக்குது. ஒன்று ஃப்ராசன் மாரி நல்லா டைட்டா இருக்கும், பலன்னு. அது கொஞ்சம் பால் ஊற்றி தெளிச்சு பேசணும். இது என்ன பிராண்ட் கோவா? இந்த மில்கி மிஸ். இதுதான் இருக்கிறதுலே நல்லா இருக்குமா? அப்படி இல்ல, அதுவும் நல்லா இருக்கும். அமுல் கொஞ்சம் டைட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இது கரெக்டா ஒரு 25 பீஸ் வரும் 200 கிராம். காஸ்ட் என்னவோ இதுக்கும் அதுக்கும் ஒரே காஸ்ட் தான் ஆகும். பேக்கெட் வாங்குறதுக்கும்
நமக்கு பேக்கெட் வாங்குறதுக்கும் இதுக்கும் ஒரே காசு தான். காசு அதிகமாகுன்ற ஃபீலும் தேவை. கரெக்டான ஸ்ட்ரக்சர் இந்த அளவுக்கு பண்ணிட்டு கரெக்டா உருட்டுறது வரும். பண்ணிட்டு அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிட வேண்டியதான். அது ஊற வச்சுன்னா ஜீரா காசிக்கலாம். 400 கிராம் சர்க்கரை, ஒரு டம்ளர் தண்ணி, சர்க்கரை முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஜீரா காசி எடுத்துக்கணும். இது எவ்வளோ நேரம் ஆகுமா ஜீரா ரெடியாக? ஒரு கம்பி பதெல்லாம் எதுவும் கிடையாது, அப்படியே ஒரு 4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் இருந்தாலும் போதும், கம்மியாக தானே இருக்கும். சக்கரைக்காக செஞ்சு கொதிக்க ஆரம்பிச்சுன்னா போதும். ஏலக்காய் மட்டும் ஒன்று தட்டி போட்டு சக்கரை ரெடி ஆயிடுச்சு, ஜீரா ரெடி ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு தான் போதும். ஏலக்காய் பொடி பண்ணிச்சு, ஒரே ஒரு ஏலக்காய் ஃப்ளேவருக்கு. அப்புறம் ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு இப்போ அதை பால்ஸ் பண்ணலாம். 15 மினிட்ஸ் ஊறிச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் நெய் தடவிக்கணும். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்ல ரவுண்ட்ஸ் வேணா போட்டுக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த ஷேப் போடுறேன் நான் இன்னைக்கு. எல்லாரும் ரவுண்ட்ஸ் தானே பண்ணுவாங்க, இந்த ஷேப் போட்டுருவேன். போட்டு எண்ணெயில பொரிச்சு எடுக்கும். இந்த மிதமான தீ வச்சு இது மாதிரி ஒன்று போட்டு சேவ் பண்ணணும். நல்லா காமிச்சா காஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஸ்லோவில் வச்சு பொரிக்கணும். குளித்தில இருக்கக்கூடாதா? உள்ள வேகாது, கல் மாதிரி வேணும். இது மாதிரி வரும் மேலே போட்டு மேலே கோல்டன். அதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குலோப் ஜாமுன் செய்ய வேண்டியது. டிவிஷனுக்கு ரிசல்ட் வருதுல்ல, அதனால ரிசல்ட் தான் வந்துச்சு 90 above எல்லாத்துலயுமே. அதுக்கான ஸ்பெஷல் அது. அதுக்கான ஸ்பெஷல். எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு நாள் மனது இல்ல அப்படினா. இது ஜீரா அதெல்லாம் போட்டு ஊற வைக்கணும். ஜீரானா சக்கரை தண்ணி. சக்கரை பாவு. ஆனா ரொம்ப தண்ணியா இருக்கு, எப்படிதான் இருக்குங்க? அது கரெக்டான ஸ்வீட் ஸ்டைல். ஆனா ஒரு மாதிரி அப்படியே ஆயிலியா இருக்குமே. ஆயிலியா இருந்தா இதெல்லாம் போட்டு அப்சர்வ் பண்ண உடனே அது மாதிரி ஆறுனதும் அப்படியே சூட்ல அப்படியே ஆறுனதும் அப்படியே நல்லா கோல்ட் கலர்ல வந்துருக்கு. எல்லாத்தையும் அந்த இது கோல்ட் கலர்ல வச்சிட்டு பாரதியா அத்தை டிவிஷன் எல்லாத்துலயும் ஏ கிரேட் வாங்கிட்டான்ல, சோ அதுக்கு ஸ்பெஷலா குலோப் ஜாம் செஞ்சிருக்காங்க. உனக்கு லாட்டியா செஞ்சிருக்காங்களா? அதுக்கு நம்ம திவ்யா ஏ கிரேட் வாங்கணும். என்னடா ஒரு கோல்ட் மெடலிஸ்ட் போய் அப்படி சொல்றப்ப கோல்ட் மெடல் வாங்கி இந்த அமெரிக்கால ஒர்க் பண்ணுது. இந்த ஸ்டைல்ஸ் தான் இருக்கு கடைசில. நான் எல்லாத்துலயும் ஜஸ்ட் பாஸ் தான். நானும் இப்ப திவ்யா கூட தான் ஒர்க் பண்றேன். என்ன யூஸ் சொல்லுங்க? அதான் எல்லாருக்கும் டைம் செட் ஆகும். 100 பீஸ் சொன்னாங்க, 20 தான் இருக்கும் போல இருக்கு. 24 தான் கவுண்ட் பண்ணாங்க. 26 வந்து இப்போ என்ன பால்கோவா அது? கோவா மைதா போட்டு
அதான் பால்கோவா தானே. ஆமா ஆமா பால்கோவான்னா நான் ஸ்வீட்லெஸ் அது போட்டு செய்யறது. போட்டு மைதா போட்டு அது கையில தொட்டு பார்க்கலாமா? அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாமா? அப்படியே சாப்பிட்டாக்க மாவு மாதிரி இருக்கும். மைதா மாவு கலந்து வச்சிருக்கிறோம்ல, இனிப்பே இல்ல. அதுதான் ஸ்வீட்லெஸ் கோவா. வெறும் பால் மட்டும் போட்டு கிண்டுவாங்களா? பால்ல இருந்து அப்படியே கோவா பண்றதுதான். இது அப்படியே ரெடிமேடா நம்ம கடையில விற்கும். கடையில விற்கும், வாங்கிடுவாங்க. எந்த கடையில விற்கும்? எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயும் இப்பதான் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கும். ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடிலாம் 1 லிட்டர் பாலை ஊத்தி 200 கிராம் அது சுண்டி எடுக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆயிடும். இது அப்படியே ஆறன உடனே ஜீரா ஆமா கொஞ்சம் அது உள்ள இருக்கிற எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் உள்ள அப்சர்வ் ஆன உடனே போடணும். இல்ல எண்ணெய் இதுல ஓட்ட போட்டு போடலாமா? அதுவும் எடுத்துக்கோங்க. அதான் சாஃப்டா இருக்குல்ல, அதுவே எண்ணெய் கொஞ்சம் எடுத்துனோடனே அது உள்ள போடுறாங்க. இப்ப இது எவ்வளவு நேரம் ஊறணும்? ½ an hour ஊறணும். ½ hour ஊறினாலே சாப்பிடலாம், அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஓகே, குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. ½ an hour ஊறிடுச்சு. நல்லா ஊறி நல்லா இருக்குது. டேஸ்ட் பார்க்கலாமா? இன்னும் கொஞ்சம் ஆறணும், கொஞ்சம் சூடா இருக்கு. நீங்க கேட்ட குலோப் ஜாமுன் சரி, சூப்பரா இருக்குது. சாஃப்டா கட் பண்ணும்போது சாஃப்டா இருக்குது, நல்லா இருக்குது. கடையில் நம்ம வாங்குற அந்த குலோப் ஜாமுனோட இதை பாருங்க, உள்ள எதுவுமே மாவுலாம் தட்டவே இல்லை, நல்லா ஸ்வீட்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது. வாவ், பஞ்சு மாதிரி இது அப்படியே. சூப்பரா இருக்கு. ஹாப்பியாக இருக்குது, சூப்பரா இருக்கு. நான் நினைச்சது போலவே வந்துருக்கு. இதே ரேஷியோ போட்டு நீங்களும் செய்தீங்கன்னா பர்ஃபெக்டா வரும். அந்த மிக்சிங் பேக்கெட்லாம் வாங்குறத விட கோவா போட்டு செய்தீங்கன்னா சூப்பரா வரும். நீங்க வாங்கி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. Soft strums of the warm acoustic guitar blend with the gentle sound of the waves crashing against the shore. A serene melody